ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு டைவர்ஸ் கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப காமனாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் கேஸஸ்க்கு நிறைய ரீசன்ஸ், கிரவுண்ட்ஸ், இந்த அடிப்படையில் டைவர்ஸ் கேட்க முடியுன்றது ஒரு நிறைய ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயும் மற்ற ஆக்ட்ஸ்லேயும் இருக்குது, நிறைய சட்டத்தில் இருக்குது. அதில் முக்கியமான கிரவுண்டு குரூவல்ட்டி, கொடுமைப்படுத்துறது, இல்லைன்னா அடல்ட்ரி, வேறு என்ன உறவு வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த சாதாரணமாக இந்த ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு மேட்ரிமோனியல் கேசஸ், குறிப்பாக டைவர்ஸ் கேசஸில் இந்த கிரவுண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா இது 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். 4 செவத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அடிக்கிறனாலோ, இல்லை ஒரு ஒய்ஃப் ஒருத்தரை வாய் மொழியால் நிறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப சித்திரவதை பண்ணாலும், இல்லைனாக்கா வேறு எதனா ஒரு உறவுகளில் ஈடுபடுறாலோ, இந்த கல்யாணத்துக்கு மீறி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எதனா இருந்ததுனாலோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்ததுனாக்கா இது ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். வீட்டுக்குள்ளே யாரும் ஒரு கேமரா வச்சுக்கிறது கிடையாது. ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அடிக்கிறதோ, இல்லை ஒய்ஃப் ஒருத்தர் வேறு எதனா வேர்பல் அப்யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸையோ இல்லை ஒய்ஃபோட பேரண்ட்ஸையோ யாருன்னா குடும்பப்படுத்துறதோ, இதுலேருந்து அந்த அடிப்படையில் டைவர்ஸ் கேட்குற பட்சத்தில் இதை ப்ரூவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் குரூவல்ட்டின்ற ஒரு வார்த்தை என்ன வந்ததுனாலே, குடும்பப்படுத்துறதுன்றது வந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு கொடுமைன்றது அது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஒருத்தருக்கு சாதா ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலே அது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்கும். அதனால் கொடுமைன்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுன்றதுனால இதை ப்ரூவ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது சாதாரணமாக ஒரு டைவர்ஸ் கேஸ் வரும்போது இது ஃபேமிலி கோர்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு நார்மல் ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது எப்படி கோர்ட் எதை கன்சிடர் பண்ணும், எப்படி இந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும்னு கோர்ட் எதிர்பார்க்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் கேஸஸ்க்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் அந்த கிரவுண்ட்ஸில் கிடையாது. அதாவது எந்த அடிப்படையில் டைவர்ஸ் கேட்குறீங்கன்றது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் கிடையாது. டைவர்ஸ் பெட்டிஷன்லேயே ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும், குரூவல்ட்டின்றதை பேஸ் பண்ணி, அதாவது கொடுமைன்றதை பேஸ் பண்ணி ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கனாக்கா, இல்லை வேறு எதனா ஒரு காரணத்தை சொல்லி ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கனாக்கா, அந்த டைவர்ஸ் பெட்டிஷனில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு லைன், ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். The petitioner has not condoned the acts of cruelty of the respondent. அதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற மனுதாரர் எதிர்மனுதாரர் பண்ண கொடுமையை ஏற்றுக்கிட்டு மன்னிச்சு விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று இருக்கும். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஒரு கொடுமைன்னு ஒன்று நடக்கிறது, ஆனால் குழந்தைகளுக்காக இல்லை அடுத்த வீட்டில் வேற ஒரு நல்லது கெட்டதுக்காக, சொசைட்டிக்காக, அதாவது ஃப்யூச்சருக்காக, ஒருத்தர் ஃப்யூச்சருக்காக ஒருத்தர் அவர் எதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு சகஜமாக வந்தாக்கா சேர்றதுன்ற பழக்கம் நமக்கு இருக்குது. ஃபேமிலி கோர்ட் கேசஸ்னாலே, மேட்ரிமோனியல் கேசஸ்னாலே ஸ்ட்ரிக்டாக அப்படி பார்க்க முடியாது. ஒருத்தர் குடும்பப்படுத்திருக்காருன்னா டைவர்ஸ் தான் பண்ணணுன்றதை பார்க்க முடியாது. ஒருத்தர் சாதாரணமாக குரூவல்ட்டின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு, எல்லா ப்ரூஃபும் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் இருக்குது. ஆனாக்கா மீடியேஷன் கவுன்சிலிங்க்கு கோர்ட் ரெஃபர் பண்ணும்போது, மீடியேட்டர் கவுன்சிலிங்க்கு கோர்ட் ரெஃபர் பண்ணும்போது அவர் மன்னிக்க தயாராக இருக்கார், 2 பேரும் சேர்ந்து வாழ தயாராக இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களோட நலனை கருதி, வீட்டோட குடும்பத்தோட நலனை கருதி 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது கோர்ட்டுக்கு. அதே சமயத்தில் இன்னொரு கேஸில் ஒருத்தர் 2 பேர் குரூவல்ட்டி கொடுமை பண்ணாங்கன்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லை. அவங்க சொல்கிற கேஸ் பேப்பர்ஸ்லேயே கேஸே ஒன்றுத்துக்கு ஒன்று முரணாக இருக்குது. ஆனால் ஒரு மீடியேஷன் கவுன்சிலிங்லேயும் போக செய்யும், கேஸோட ஃபர்தர் ப்ராக்ரஸ்லேயும் கோர்ட்டுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்கே 2 பேர் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிய வருது. விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. இந்த குரூவல்ட்டின்றதில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. கேஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கோர்ட்டுக்கு தோணுச்சுன்னா, இவங்க 2 பேரையும் சமரசமே பண்ண முடியாதுன்றது பார்த்ததுனாக்கா கோர்ட்டு அப்போது டைவர்ஸை கிராண்ட் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு வரும். ஸோ இப்போ டைவர்ஸ் கிராண்ட் பண்ணுறதுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேஸோட ஃபேக்ட்ஸோட அடிப்படையில் இல்லை, ரெண்டாவது இன்னொருத்தர் போடுற வாதத்தோட அடிப்படையில் இல்லை.
இந்த மேரேஜை சஸ்டெயின் பண்ண முடியுமா, இந்த குடும்பத்தை, இந்த குடும்ப உறவை, கணவன் மனைவி உறவை வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கோர்ட் பார்க்கும். ஸோ இந்த சஸ்டெனன்ஸ், இதுக்கு பேர் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மற்ற சட்டங்களில், வேறு நாட்டில் இருக்கிற சட்டங்கள்லையும் நிறைய இந்த வார்த்தைகள் ரொம்ப காமனாக இருக்குது. இதுக்கு பேர் இர்ரிட்ரவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது இந்த கணவன் மனைவி உறவை திரும்பி சரி பண்ணவே முடியாத சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தரால் ப்ரூவ் பண்ண முடியும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த அடிப்படை காரணம் குருவல்ட்டின்றதை முழுசாக 110% இல்லை 200% ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடல்ட்ரியை, அதாவது தப்பான அஃபேர் வச்சுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு 100% ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பைகமி, இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மேரேஜை திரும்பி சஸ்டெயின் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் இந்த டைவர்ஸ் கிராண்ட் பண்ணாமல் இருந்ததுனாக்கா இந்த கணவன் மனைவி உறவோட இவங்களால இருக்கவே முடியாதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருதுனாக்கா போதும். இந்த ப்ரூஃப் வந்து சாதாரணமாக கோர்ட்டில் நடக்கிற கேஸஸ் எவிடன்ஸை பேஸ் பண்ணியோ வேறு எதையும் பேஸ் பண்ணியோ நடக்காது. சாதாரணமாக அந்த கேஸோட ப்ரொசீடிங்கை பேஸ் பண்ணியே ஒரு கன்க்ளூஷனுக்கு கோர்ட்டால் வர முடியும். இதனால ஃபேமிலி கோர்ட்ஸ் எல்லாமே வியூகத்தின் அடிப்படையில் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிஸ்கிரிஷனை அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் வந்து ஃபேமிலி கோர்ட். சாதா சிவில் கோர்ட்டுக்கு அப்பாற்பட்டு டிஸ்கிரிஷனை கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ வைக்க முடியுமான்னு பார்க்குற இடம் ஃபேமிலி கோர்ட்டாக இருக்குது.